இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே ரொம்ப ஃபேட்டா இருக்காங்க. அங்க இருக்க நாய் கூட ரொம்ப ஃபேட்டா இருக்கு. அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே களி மாதிரி இருக்க ஒரு சாப்பாடு தான் சாப்பிடுறாங்க. இங்க ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா அம்மா கூட சாப்பிட்டுட்டு இருக்கப்போ ஜன்னல்ல ஒரு பறவை இருக்கத பாக்குறான். அது பறந்து போறத பார்த்தோன்னே அவனுக்கு அதே மாதிரி பறக்கணும்னு ஆசை வருது. உடனே அவன் ஒரு பலூன் எல்லாம் உடம்பு ஃபுல்லா கட்டிட்டு அவனும் பறக்க ட்ரை பண்றான். வெயிட் தாங்காம அந்த பலூன் இருந்து அவன் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்ததும் அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் அவனை ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஆனாலும் அந்த பையன் அதெல்லாம் கவலைப்படாம திரும்ப திரும்ப பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஹைட்டா ஒரு இடத்துல இருந்து பறக்கலான்னு அவன் ட்ரை பண்றான். ஆனா ஓடிட்டு இருக்கப்பவே கீழே விழுந்துடுறான். அப்ப அந்த பறவையை மறுபடியும் பாக்குறான். அந்த பறவை ஒரு மரத்துல போய் ஒரு பழத்தை சாப்பிடுது. சாப்பிட்டு அங்கிருந்து பறந்து போகுது. இந்த மாதிரி பறக்கணும்னா பழத்தை மட்டுமே சாப்பிடணும்னு நினைச்சு அவனும் டெய்லி பழத்தை மட்டுமே சாப்பிட்டுட்டு வரான். தொடர்ந்து பழத்தை மட்டுமே சாப்பிட்டதால கொஞ்ச நாள்ல அவன் ஒல்லி ஆயிடுறான். இது அந்த ஊர்ல இருக்க மக்கள் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. அவன் ஒல்லியானதுக்கு அப்புறம் மறுபடியும் பறக்க ட்ரை பண்றான். இப்ப அவனால பறக்க முடியுது. இப்ப அந்த ஊர்ல இருக்க எல்லா மக்களும் அந்த பையனை ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய பேர் கிண்டல் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம அவங்க சொல்றதுலாம் கவலைப்படாம நம்ம கோல் நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம சக்சஸ் ஆக முடியும்.